இந்த முறையும் இந்த சாய்தேவன் தரும் உண்மையை நீ காரணம் கொண்டும் விட்டு விடாதே. என் பிள்ளையே, உனக்கான வெற்றிக்கான பாதையே நான் இங்கு உருவாக்கி கொண்டிருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். உறவுகளை மதிக்க தெரிந்த சில விஷயத்தை நினைத்து நீ இப்பொழுது மனதிற்குள் நினைத்து கொண்டு இருக்கின்றாய். உன் துணையை பற்றி மட்டும்தானே யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கான வாழ்க்கை இப்பொழுது மிக பெரும் வெற்றி பாதையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. உன்னுடைய அவமானங்கள் எல்லாம் வெகுமானமாக மாறும் நேரம் வந்து விட்டது. இப்பொழுது படும் நிலையை பார்த்து நீ எதற்காக உன் மனம் இங்கு பதற்றப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டாலே போதும். எதுவுமே நிலையானது அல்ல என்பதை நீ தெரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வெற்றியை நான் தீர்மானித்து விட்டேன் என்று சொல்லிவிட்ட போதிலும் நீ எதற்காகவும் இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நடப்பதை பற்றியும் உன் மனம் கலங்கவே வேண்டாம். எத்துணை சோகங்கள் உன்னை வந்து தாக்கினாலும் சரி, அத்தனைக்கும் இடையினிலே நான் உனக்காக உன் கை பற்றி கரம் பற்றி நின்று கொண்டுதான் இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள். வருவது வரட்டும். எல்லா நிலையிலும் உனக்காக உன் கூட உன் துணை வருவாரா மாட்டாரா என்றுதானே என் பிள்ளைகள் இங்கு யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க பிள்ளையே, யோசிக்காதே. உனக்கான நலனையும் உனக்கான வெற்றியும் நான் கருத்தில் கொண்டுதானே இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன். பின்பு எதற்காக நீ சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதையெல்லாம் பார்த்து உன் மனம் இங்கு பதற்றப்பட்டு கொண்டிருந்தால் பதற்றம் மட்டும்தான் மிச்சமாகி கொண்டிருக்கும். நீ அத்தனையும் தூக்கி தூர எறிந்து விட்டு உன் நலனை கருத்தில் கொண்டு உனக்கு நல்லதை செய்வதற்காக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவே இரு. நீ நினைக்கின்ற வாழ்க்கையில் உனக்கு எப்படி செய்தால் சந்தோஷம் கிடைக்குமோ, எப்படி செய்தால் வெற்றி கிடைக்குமோ அதை மட்டும்தான் செய்வதற்காக வந்து இருக்கின்றேன். உன் வெற்றியாளனை நான் இங்கு கருத்தில் கொண்டு விட்டேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உன் துணையை பற்றி எல்லாம் கண்கலங்க வேண்டாம். உனக்கான வேலைகளில் நான் மும்மரமாக இறங்கிவிட்டேன். அதன் பிறகும் எதற்காக யோசித்து கொண்டிருக்கின்றாய்? நீ விரும்பிய நபருக்காக எல்லாம் செய்கின்றாய். ஆனால் உனக்காக செய்வதற்கு எதுவுமே இல்லையே, யாருமே இல்லையே என்றுதானே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நீ விரும்பிய நபரின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு எல்லாம் வரத்தான் போகிறது. நீ முயற்சி செய்தவர் இங்கு தோற்றுவிட்டோமே என்று யோசிக்கவே வேண்டாம். உனக்கான பாதையில் நான் உன்னை தெளிவடைய செய்ய வந்திருக்கும் போது எதற்காகவும் நீ வருத்தம் அடையவே வேண்டாம். நடப்பதையும் நடக்கப் போவதையும் இனி நீ கிடைக்கப் போகும் தருணத்தில் இங்கு உனக்கான வாழ்க்கையில் நான் உன் கூடவே அவரை அனுப்பி வைத்திருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம். என் பிள்ளையே, நீ செய்கின்ற வேலையை மட்டும் இப்பொழுது விரும்பி செய்து கொண்டே இரு. வேண்டா வெறுப்பாக செய்து கொண்டு இருக்காதே. உன் இஷ்டப்படி நீ செய். உன் கவனத்திலும் கருத்திலும் கொண்டு செய். நிச்சயம் விலகிவிட்டவரை நினைத்து நீ வருத்தப்படுவதற்கு பதிலாக உனக்கான வேலையை செய்வதற்கு அவரே வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற சூழ்நிலைகளைத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றார். இதோ உனக்கு நல்லதை செய்வதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தான் நான் இப்பொழுது இந்த சாயி வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் நிலைமையை கண்டு நீயே பரிதாபப்படுகின்ற நிலைமைத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று நீ துவண்டு விட வேண்டாம். உன் வேலையை உனக்கான வேலையை செய்வதற்குத்தான் உன்னப்பன் நான் உனக்காக இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். உன் சாய்தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து விட்டேன் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றிதான். என்னை நாடி வருபவர்களுக்கு நான் கேட்டதை கொடுப்பேன். என் குழந்தையே, நீ இரு கை கூப்பி வேண்டுவதை விட ஒரு கை நீட்டி அன்னதானம் செய். உன் வேண்டுதல் விரைவில் நிறைவேறத்தான் போகிறது. உன் மனதில் இருக்கின்ற வேலையை நான் இங்கு செயல்படுத்தத்தான் வந்து இருக்கின்றேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்க வேண்டாம். நடப்பதையெல்லாம் தானாக நல்லதாகத்தான் இனி உனக்கு நடக்கப் போகிறது. அதன் பிறகும் உன் துணையை பற்றி நீ எதற்காக கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? அவர் உன்னை பற்றி உன் நினைவுகளோடு இருந்து கொண்டு இருக்கும் போது
உனக்கான நலனையும் அவர் அக்கறை கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்க வேண்டாம். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதை கொடுத்தால் இப்பொழுது நீ மகிழ்ச்சி கொள்வாயோ அதை கொடுப்பதற்காகத்தானே வந்து இருக்கின்றேன். அவரை பற்றி நீ யோசித்து யோசித்து வருத்தம் கொள்ள வேண்டாம். புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரே என்று தானே யோசிக்கின்றாய். இந்த பிரிதலுக்கான இடைவெளியை உன் புரிதலுக்கான இடைவெளியாக நீ எடுத்துக்கொள். இப்போதுதான் யார் என்ன செய்தார் என்று உணரக்கூடிய காலம் வரும். தனிமையின் போராட்டத்தை முடித்து வைத்து உனக்கான நல்லதை செய்வதற்கு நானே இந்த அப்பன் சாய்தேவன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்கவே வேண்டாம். என் குழந்தையே, உனக்கு ஒவ்வொரு வேளையும் நான் உனக்கு முன்னால் சென்று தடைகளை அகற்றி கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? உனக்கு சொந்தமானதை மீட்டு உன்னிடமே தர வந்து இருக்கின்றேன். உனக்கான பொருள் என்னிடம்தான் இங்கு பத்திரமாக உள்ளது. உன் வைராக்கியம் என்னும் தீயை நான் மூட்ட வந்து இருக்கும்போது உனக்கான பொருளை அடையும் வரை நீ வைராக்கியத்தோடு செயல்பட்டு கொண்டே இரு. தைரியமாக இரு. உன் மனதில் பிடித்ததை, உன் மனதிற்கு பிடித்ததை நான் உனக்காக தர வந்து இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதியை அளிக்கின்றேன். உன் பிரச்சனை தீரும் வரை உன்னோடு தான் நான் பயணித்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து நீ பயந்து கொண்டு இருக்காதே. உன் துணையை பற்றி மட்டும்தானே சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய். நல்ல முறையில் அதை அமைத்து கொடுத்து எனது அருளால் உன் வாழ்க்கையெல்லாம் சரியாகத்தான் போகிறது. என் பிள்ளையே, உனக்கு பிரச்சனை வந்து விட்டது என்று சோர்ந்து விடாதே. மாறாக என் முன் அமைதியாக உட்கார்ந்து இந்த அப்பனை மட்டும் நீ தியானித்துப்பார். அமைதியாக வந்து உன் வாழ்க்கையின் செயல்பாடுகளை செயல்பட்டு கொண்டே இரு. என்ன நடந்தாலும் என் வாழ்க்கைக்கான தேடலை எனக்காக என்னப்பன் தந்து கொண்டு இருக்கும்போது அந்த வாய்ப்பை நான் சரியான முறையில் பயன்படுத்தத்தான் போகிறேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நடக்கின்ற தருணங்கள் எல்லாம் இனி உனதாகத்தான் மாறப்போகிறது. எந்த நிலை வந்தாலும் சரி, எனக்காக யாருமில்லை யாருமில்லை என்று யோசிப்பதை விட என் வாழ்க்கையை சரி செய்கின்ற முயற்சியில் என் அப்பன் என் சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். என்னிடம் நீ சொல்லிவிட்டாய் அல்லவா? இனி எதை பற்றி யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? நிம்மதியாக உறங்கு. நாளை விடியலில் உனக்கு மகிழ்ச்சிகரமான செய்தியும் வெற்றிகரமான செய்தியும் தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நம்பிக்கையோடு உறங்கச் செல் என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும் போது உனக்கு பிடித்ததை உனக்கு பிடித்த மாதிரியே உன் கரம் பற்றுவதற்கான எல்லா சூழ்நிலையும் உனக்கு சாதகமாக அமைத்து கொடுத்து விட்டேன். நீ நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் நான் அல்லவா இங்கு நடத்தி தர காத்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ யோசிக்கின்றாய்? எனது அருளால் உன் வாழ்வில் எல்லா நிலைகளும் இங்கு சரியாகத்தான் போகிறது. நம்பிக்கையோடு இருந்தாய். அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் வகையில்தான் உனக்கான வெற்றியின் தருணத்தை தரப்போகிறேன். தீராத பிரச்சனை ஒன்றை நினைத்து கொண்டு உன் மனதிற்குள் இது எப்பொழுது வரும், எப்படி வரும் என்று சிந்திக்கின்ற சர்வ நிச்சயமாக சொல்கிறேன். உன் மன பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைத்து உன் வெற்றிகரமான செயலில் உனக்கான காரியத்தை செயல்படுத்த போகும்போது என்ன செய்தாலும் சரி, எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் என் கண்ணை. அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ நமக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை மேல் பிரச்சனை வருகிறதோ என்று யோசிக்க வேண்டாம். உன் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய் என்று நான் உனக்கு உறுதியளிக்கப் போகும்போது நீ எதற்கும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம் என் கண்ணை. நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் அர்த்தம் கிடைக்கத்தான் போகிறது. உன் பிரச்சனைகளின் பின்னால் உனக்கு பல்வேறு நன்மைகள் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றது. ஆகையால் உன் பிரச்சனையை தைரியமாக கடந்து வா. அப்பா நான் இருக்கின்றேன். பகலும் இரவும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். அது யார் தடுத்தாலும் நிற்காது அல்லவா? உனக்கு பிடித்த மாதிரி தான் இந்த உலகம் அமைய வேண்டும் என்று விரும்பினால் அது நடக்காத ஒன்று என் பிள்ளையே. வாழ்வின் இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் சர்வசாதாரணமாக ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. சில சமயத்தில் நமக்கு ஏற்றாற்போல் யாரும் மாறவில்லை என்றால் அவர்களுக்கு ஏற்றாற்போல் தான் நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இது காலத்தின் கட்டாயம்.
நியாயம். அந்த விஷயத்தை நீ கருத்தில் கொள். எங்கே எப்படி செயல்பட்டால் உனக்கான வெற்றி கிடைக்குமோ அங்கே அப்படி செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கு நல்லதை நடத்துவதற்கு நானே இந்த அப்பன் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம். உன் மனதில் உள்ளதை நான் அறிந்து கொண்டுதான் உன் தேவைகளை நிறைவேற்ற வந்திருக்கின்றேன். எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கைக்கான தேடலை நான் இங்கு கொண்டு வந்து விட்டேன். இனி வெற்றி உனக்காக காத்திருக்கின்றது. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.